ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டி கிரேவி தான். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கின பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா யூஸ் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் வைஸாக நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே போட வேண்டியது காஞ்ச மிளகாய், அதை நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கினேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு குழம்பு மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த போல் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவரொட்டி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு நமக்கு அதிக அளவுக்குலாம் டைம் எடுக்காது, 20 மினிட்ஸ் இருந்தால் போதும் அது வேகிறதுக்கு. பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், டிஃபன் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டூ டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பிளட் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இது சீக்கிரமாக. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே.